السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. وعسى أن تكرهوا شيئا وهو خير لكم وعسى أن تحبوا شيئا وهو شر لكم والله يعلم وأنتم لا تعلمون. وقال تعالى: الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. وقال تعالى: لكي لا تأسوا على ما فاتكم ولا تفرحوا بما آتاكم. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, உலகில் உள்ள மனிதர்கள் அனைவரும் ஏதோ ஒன்றை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விஷயம் தேவையாக இருக்கிறது, அதை தேடி அவர்கள் ஓடோடி கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கு கல்வி தேவைப்படுகிறது, ஒருவருக்கு பதவி தேவைப்படுகிறது, ஒரு சிலருக்கு பட்டங்கள் தேவைப்படுகின்றன, ஒரு சிலருக்கு மக்களுக்கு மத்தியில் தான் செல்வாக்குள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தில் தேவையுள்ளவராக இருக்கிறார். இப்படி வயதுக்கு ஏற்றார் போன்று, அவரவர் வளர்ந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போன்று ஏதோ ஒரு விஷயத்தை ஒவ்வொருவரும் தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் எல்லோருக்கும் தேவையான பொதுவான ஒரு விஷயம் என்று பல விஷயத்தை நாம் பட்டியலிடலாம். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட தேவை என்று சில அம்சங்கள் இருந்தாலும் எல்லோருக்கும் தேவையான அம்சங்கள் என்று பொதுவான சில அம்சங்கள் இருக்கின்றன. காற்று எல்லோருக்குமே தேவை, நீர் எல்லோருக்குமே தேவை, உணவு எல்லோருக்குமே தேவை, ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், துணை எல்லோருக்குமே தேவை. இப்படி தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதருக்கும் உரிய தேவைகள் என்று சில விஷயங்களும் எல்லோருக்கும் பொதுவானவை என்று சில தேவைகளும் இருப்பதை நடைமுறையில் நாம் பார்க்கிறோம். இவை எல்லாவற்றிற்கும் மகுடம் வைத்தார் போன்று ஒரு அம்சம் இருக்கிறது. அதை எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள், எல்லோருமே அந்த விஷயத்தில் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் நிம்மதி என்கிற மிக பெரும் பொக்கிஷம். படித்தவர், பாமரர், ஏழை, பணக்காரர், ஆண், பெண், ஆலிம், ஆலிம் அல்லாதவர் என்று உலகில் உள்ள எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய, எல்லோருமே தேடக்கூடிய, தேடி அலையக்கூடிய ஒரு அம்சம் என்று சொன்னால் அது நிம்மதி. யார் யாரோ எங்கெங்கோ அதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் நிம்மதி கிடைத்து விடுமா, அதில் நிம்மதி கிடைத்து விடுமா, அங்கு நிம்மதி கிடைத்து விடுமா, இங்கு நிம்மதி கிடைத்து விடுமா, அவர் பேச்சு நிம்மதியை தருமா, இவர் பேச்சு நிம்மதியை தருமா, இவரோடு நண்பராக இருந்தால் நிம்மதி கிடைக்குமா என்றெல்லாம் உலக மக்கள் அல்லாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்சம் நிம்மதி. நம்முடைய வாழ்வியல் நெறியாக நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் நிம்மதி என்றால் என்ன, அந்த நிம்மதியை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பது குறித்து மிக தெளிவான எளிமையான சில வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கி இருக்கிறது. அவற்றையே இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக நிம்மதி என்ற தலைப்பின் கீழ் சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பானவர்களே, நிம்மதி என்றால் என்ன?
இதற்கு பலரும் பல வகையான விளக்கங்களை சொல்லுவார்கள். இஸ்லாமிய பார்வையில் நாம் இதை புரிந்து கொள்வதாக இருந்தால், பல பிரச்சனைகள் இருக்கும், பல நெருக்கடிகள் இருக்கும், பல சிரமங்கள் இருக்கும். ஆனாலும் அவற்றிற்கு மத்தியில் ஒரு விதமான மன அமைதி நமக்கு கிடைக்கும். அதற்கு பெயர்தான் நிம்மதி. பொதுவாக உலகத்தில் எல்லோரும் எப்படி சொல்லுவார்கள்? உனக்கு என்னப்பா கவலை, எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியா இருக்கிற. அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நிலைக்கு நிம்மதி என்று உலகம் விளக்கம் சொல்லுகிறது. ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது? பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதானே நிம்மதியை உணர முடியும். வெகு நேரம் வெயிலில் நின்று கொண்டிருந்த ஒருவர் திடீரென்று உள்ளே வருகிறார். அவருக்குத்தான் ஏசியுடைய சுகம் தெரியும். ஏற்கனவே அமர்ந்திருப்பவர்களுக்கு நீண்ட நேரம் இங்கேயே இருக்கிறோம், இதனுடைய சுகம் என்னவென்பதை அவர் உணர்ந்த அளவுக்கு நம்மால் உணர முடியாது. அதுபோன்று சிரமத்திற்கு மத்தியில் சுகம் அனுபவிக்கிறாரே, அதற்கு பெயர் தான் நிம்மதி. எந்த கவலையும் இல்லை, நிம்மதியா இருக்கிறேன் அப்படி சொன்னா அது போய். அந்த வகையில் நிம்மதிக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய டெஃபினிஷன், இஸ்லாம் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால், பல பிரச்சனைகள், பல நெருக்கடிகள், பல சிரமங்கள், பல குழப்பங்கள், மன இறுக்கம், மன அழுத்தம், ஆனாலும் அவற்றிற்கு மத்தியில் ஒரு சுகமான சூழல், அதைத்தான் இஸ்லாம் நிம்மதி என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளையும் நமக்கு மிக அழகாக சொல்லி தருகிறது. இஸ்லாம் ஒரு மனிதருக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றால் அவர் செய்ய வேண்டிய முதல் முயற்சியாக சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன? இறை நினைவு. அல்லாஹுடைய ஞாபகத்தோடு ஒரு மனிதர் இருந்தால் அவரால் நிம்மதி பெற முடியும். எந்த நிம்மதி? இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த நிம்மதி. எல்லா வகையான நெருக்கடிகளும் இருக்கும், அதற்கு மத்தியில் அவர் நிம்மதியாக இருப்பார். 13வது அத்தியாயம் 28வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், அல்லதீன ஆமனு வ தத்மையின்ன குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மையின்னுல் குலூப். அல்லாஹுவின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறும். அதையே திரும்ப சொல்லுகிறான் அல்லாஹ். அலா, அறிந்து கொள்ளுங்கள், கவனத்தில் கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மையின்னுல் குலூப், அல்லாஹுவின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. செய்தி ஒன்றுதான், வார்த்தை மாற்றங்களோடு தத்மையின்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மையின்னுல் குலூப். உள்ளங்கள் அல்லாஹுவின் நினைவால் தான் அமைதி பெறும், அல்லாஹுவின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. ஒரு விஷயத்தை 2 முறை மீண்டும் மீண்டும் சொல்வதன் நோக்கம் என்ன? அது அந்த அளவிற்கு அழுத்தமானது, உண்மையானது, மாற்று கருத்தில்லாதது, மறு பரிசீலனைக்கு உட்படுத்த தேவையற்றது அப்படிங்கிறத தான் அல்லாஹ் இப்படி சொல்றான். ஒரே செய்தி, ஒரே கருத்து மீண்டும் மீண்டும் 2 முறை சொல்ல காரணம் என்ன? அது அந்த அளவிற்கு சத்தியமானது. உலகில் நிம்மதிக்காக பலர் பல வழிகளை சொல்லுவார்கள். நீங்க யோகா பண்ணுங்க, நீங்க தியானம் பண்ணுங்க, நீங்க ஆழ்நிலை தியானம் பண்ணுங்க, மெடிடேஷன் கிளாஸஸ். லாக்டவுன் வந்தாலும் வந்தது, எல்லா வகுப்புகளுமே ஆன்லைன். யார் யார் எப்படி எப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியுமோ, யார் யார் எப்படி எப்படியெல்லாம் சொத்து சேர்க்க முடியுமோ அவர்களுக்கெல்லாம் வாசலை திறந்து விட்டது இந்த லாக்டவுன் பீரியட். அப்படி நடத்தக்கூடிய ஆன்லைன் வகுப்புகள்ல மெடிடேஷன் கிளாஸஸ், தியான பயிற்சி வகுப்புகள். எதுக்கு? நீங்க நிம்மதியா இருக்கலாம். அந்த வகுப்பை நடத்துறவன் நிம்மதியா இல்லாததால தான் நமக்கு வகுப்பு நடத்தி சம்பாதிக்கிறான். அந்த நிம்மதி அவனுக்கே இல்லையே. இதை கூட மக்கள் யோசிக்காமல் அதிகமான மன உளைச்சல், கம்பெனி நிர்வாகத்தை கவனிக்க முடியல, பொருளாதாரம் தாறுமாறாக வருகிறது, செலவு செய்ய வழி இல்லாமல் இது போன்றவற்றிற்காகவெல்லாம் வீணாக்குகிறார்கள். அன்பானவர்களே, உலகமே ஒன்று கூடி இதை செய்தால் நிம்மதி கிடைக்கும் என்று ஒரு ஆலோசனையை சொன்னாலும் அது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். இவர் சொல்லுவதில் எந்த தவறும் இருக்காது என்று உலகில் யாரையாவது நம்மால் காட்ட முடியுமா? அப்படி இருக்கும் பொழுது உலகமே சேர்ந்து ஒரு கருத்தை சொல்லுகிறது, இதை நீங்கள் கடைபிடித்தால் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும். அது தவறாக இருக்கும் என்று நாம் சொல்லவில்லை, அதே நேரத்தில் சரியாக இருக்கும் என்றும் சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆலோசனை, அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் நிச்சயம் அது சரியாக இருக்கும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மையின்னுல் குலூப். நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுவை பற்றிய நினைவு இருந்து கொண்டே இருந்தால் நம்மால்
குழப்பங்களுக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில், சிரமங்களுக்கு மத்தியில் நிம்மதியாக இருக்க முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த வசனத்தை துவங்கக்கூடிய இடத்துல அல்லாஹ் ஒரு வாசகத்தை பயன்படுத்துறான். அல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவருடைய உள்ளங்கள். வெறுமனே உள்ளங்கள் அல்லாஹ் சொல்லல, யார் இறைவனை நம்புகிறார்களோ அவர்களுடைய உள்ளங்கள் இறைவனுடைய நினைவால் அமைதி பெறும். இது இரண்டாவது காரணமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், இதனுடைய ஒரு பகுதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இறை மறுப்பாளர்கள், கடவுள் இல்லை என்ற கோட்பாட்டில் உள்ளவர்கள் எப்படி நிம்மதி பெற முடியும்? அவர்களால் எப்படி இறைவனை நினைக்க முடியும்? இறை நம்பிக்கையே இல்லையே, இறை நினைவு எப்படி வரும்? இறைவனையும் நினைக்க வேண்டும், அந்த இறைவனை நம்பவும் வேண்டும். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நிபந்தனை, ஷர்த். உடனே கேள்வி, நாங்கள்லாம் முஃமின்கள், ஆனாலும் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியவில்லையே. நான் 5 வேளை தொழுகிறேன், ரமலான் தோறும் நோன்பு நோக்கிறேன், தொப்பி போட்டிருக்கிறேன், ஜுப்பா போட்டிருக்கிறேன், நான் முஃமின் என்று அடையாளம் காட்டுகிறேன், ஆனால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லையே. அன்பானவர்களே, தெளிவாக விளங்க வேண்டும். இறைவனை நம்புவது என்பது வேறு, இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்ப வேண்டிய விதத்தில் நம்புவது என்பது வேறு. நாம் எல்லாம் இறைவனை நம்புகிறோம், நம்ப வேண்டிய விதத்தில் நம்புகிறோமா? அப்படி நம்பினால் நிம்மதி கிடைக்கும், அதுல மாற்று கருத்தே இல்லை. எப்படி நம்புவது, அது தனி தலைப்பு, அதை விரிவாக பேச வேண்டும். அடிப்படையாக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நம்புவது மட்டும் இஸ்லாத்தின் கட்டளை அல்ல. திருக்குரானிலோ ஆதாரபூர்வமான ஹதீசுகளிலோ எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் அல்லாஹுவை நம்ப வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. மாறாக நம்ப வேண்டிய விதத்தில் நம்ப வேண்டும், அதுதான் உறுதியான நம்பிக்கை. அப்படி நம்பினால் உங்களுடைய உள்ளத்தில் இறை நினைவு வரும். இறை நினைவு வந்துவிட்டால் நிம்மதி கிடைத்துவிடும். இது முதல் வழி. அன்பானவர்களே, துணை சான்றாக இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். மார்க்க ரீதியான ஆதாரமே நமக்கு போதும். புரிந்து கொள்வதற்காக நடைமுறையில் உள்ள ஒரு தகவல். அமெரிக்காவில் வாஷிங்டனில் உள்ள மெக்லின் மருத்துவமனை, அதில் மருத்துவராக பணியாற்றக்கூடிய டெவில் ரோஸ்மெரி என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர், உளவியல் நிபுணர், தன்னிடம் வரக்கூடிய நோயாளிகளை வைத்து ஒரு ஆய்வு நடத்துகிறார். அந்த ஆய்வில் 159 தலைப்புகளை எடுத்துக்கொள்கிறார். மக்களுடைய மனோநிலை, அவர்களுடைய பதட்டம், அவர்களுடைய கவலை, அவர்களுடைய மகிழ்ச்சி என்று 159 தலைப்புகளில் வரக்கூடிய நோயாளிகளுடைய நிகழ்வுகளை வைத்து ஆய்வு செய்கிறார். ஆய்வு முடிவில் அவர் சொல்லக்கூடிய தகவல், உலகம் முழுவதிலும் உள்ள நிம்மதி இல்லாமல் தவிக்கக்கூடிய மக்களில் 75% கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, கற்பனை அல்ல. கடவுள் நம்பிக்கை எப்பொழுது வருகிறதோ, கடவுளை நினைக்க வேண்டும், இறைவனை நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். எப்பொழுது இறைவனை நினைக்கிறோமோ நிம்மதி வந்துவிடும். இன்னும் அவர் கூடுதலாக சொல்லுகிறார், உலக அளவில் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களில் 90% இறைவனை நம்பாதவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் தான். எப்போ இறை நம்பிக்கை வந்து விட்டதோ தேவையை அவனிடம் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும். பதட்டம் குறையும். தற்கொலை செய்யணுங்கிற எண்ணம் இருந்தாலும் அதை திரும்ப பெற்றுக்கொள்வோம். அதனால் இறை நம்பிக்கை, இறை நினைவு இரண்டையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது யாரிடத்தில் இவை இருக்கிறதோ அவரால் நிம்மதி பெற முடியும். அன்பானவர்களே, அடுத்ததாக இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல், நிம்மதி பெறுவதற்கான ஆலோசனை, முழுமையாக அல்லாஹுவை சார்ந்திருப்பது. அதே மாதிரி தான், அல்லாஹ்வை சார்ந்திருப்பது என்பது வேறு, முழுமையாக சார்ந்திருப்பது என்பது வேறு. ஒருவர் கவலையோடு அமர்ந்திருக்கிறார், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான் தான், இது முழுமையாக சார்ந்திருப்பது அல்ல. அல்லாஹ் இருக்கிறான் தான், அதாவது அல்லாஹ்வை எப்படி வைத்திருக்கிறார்? 10ஓடு 11, அத்தோடு அல்லாஹ் 1. பல பேரை நம்புகிறார், அதில் அல்லாஹ்வையும் ஒரு காரணியாக வைத்திருக்கிறார். இது அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டிய விதத்தில் சார்ந்திருப்பது அல்ல. நெருக்கடியான நிலை, தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது என்று சொல்லுவார்களே, அது போன்ற சிரமம். ஆனாலும் மனம் தளராமல், துவண்டு விடாமல், பதட்டப்படாமல் ஒரு மனிதனுடைய நிலை இருக்கிறது என்றால் அவர் அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருக்கிறார் என்று பொருள். அந்த நிலையே அவரை நிம்மதியாக வைக்கும். புகாரில் இடம்பெறக்கூடிய
2263வது செய்தி, 3651வது செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரத்தில் தொடர்ந்து இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்ய முடியாத சூழல். எந்த அளவிற்கு அவர்களுக்கு எதிர்ப்பு வலுக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை கொலை செய்துவிட வேண்டும் என்று மக்கத்து முஸ்லிக்குகள் திட்டமிடக்கூடிய அளவிற்கு எதிர்ப்பு வலுவாகிறது. அப்படிப்பட்ட சூழல், அல்லாஹ்வின் வழிகாட்டுதல், அல்லாஹ்வின் கட்டளை, அதன் அடிப்படையில் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய தயாராகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பயணப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். சௌர் குகையில் தங்குகிறார்கள். எதிரிகள் தேடி பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, சௌர் குகை தாழ்வான பகுதியில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கே தங்கி இருக்கிறார்கள். தேடி வந்து துரத்தி வந்த எதிரிகள் சமீபத்தில் வந்து விட்டார்கள். குகை இவர்கள் இருக்கக்கூடிய பகுதி தாழ்வானது. மேடான பகுதியில் அவர்கள் நின்று கொண்டு அங்கும் இங்கும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். லேசாக தலையை தாழ்த்தி பார்த்தால் அவர்களுடைய பார்வைக்கு இருவருமே அகப்பட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல். அகப்பட்டு விட்டால் என்ன ஆகும் சொல்லவே தேவையில்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பதட்டத்தை, அவர்களுடைய பயத்தை கவனித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு என்ன சொன்னார்கள் என்பதை திருக்குர்ஆனுடைய 9வது அத்தியாயம் 40வது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்லுகிறான். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். எத்தனை பேர் நமக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளில் இப்படி சொல்லி பழகி இருக்கிறோம். ஒரு சிரமம், மனைவி நம்மிடத்துல புலம்புகிறாள். ஒரு நெருக்கடி, மகன் நம்மிடத்துல புலம்புகிறான். எல்லாம் பார்த்துக்கலாம். இப்படி சொல்பவர்கள் அதிகம். தைரியமாறு, இப்படி சொல்பவர்கள் அதிகம். நான் இருக்கிறேன்ல, அப்படி சொன்ன கணவன்மார்கள் அதிகம். அல்லாஹ் இருக்கிறான், இதை சொல்பவர்கள் எத்தனை பேர், சொன்னவர்கள் எத்தனை பேர். அப்படி சொல்லி பழகினால் நம்மால் நிம்மதியை பெற முடியும். துரத்தி வந்த, கொலை செய்ய காத்திருக்கக்கூடிய, கொலை வெறியோடு அலையக்கூடிய எதிரிகள் சமீபத்தில் இருக்கிறார்கள். தலையை தாழ்த்தினால் போதும், பார்வையை தாழ்த்தினால் போதும், அகப்பட்டு விடுவோம், கொலை செய்யப்பட்டு விடுவோம். அந்த நேரத்தில் கூட முழுமையான இறை சார்பு, அல்லாஹுவை சார்ந்திருக்கக்கூடிய முழுமையான நிலை. லா தஹ்சன், ஏன் கவலைப்படுறீங்க? இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நான் நபி, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்படி சொல்லல. என்ன அபூபக்கரே, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, இதுக்கெல்லாம் பயப்படலாமா? அப்படி சொல்லல. இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இந்த பயிற்சியை நாம் நமக்குள் கொண்டு வந்து விட்டால் நிம்மதி கிடைக்கும். எப்படி? எதிரியும் இருக்கிறான், நினைச்சா பாத்திர முடியும். அவற்றில் அந்த சிரமங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒரு வகையான பாதுகாப்பை தருவான் என்ற நம்பிக்கை. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய 2வது வழிகாட்டுதல். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, அதிகமான மக்களிடம் சென்று சேர வேண்டிய ஒரு தகவல், எளிமையான வாழ்வை யார் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாரோ அவர் நிம்மதியாக இருக்க முடியும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நிறைய கடன், நிம்மதி இல்லை. சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு கடன் வாங்கல. பல முறை நம்ம இந்த தகவல்களை பல பயான்களில் பதிவு செய்திருக்கிறோம். உலகத்தில் உள்ள யாராவது எனக்கு சோத்துக்கு வழி இல்லை, அதனால் நான் கடன் வாங்கினேன், ஒருத்தரை சொல்லுங்க. வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக் வல்லாஹு கைருர் ராஸிகீன். அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான், அவன் வாக்கு மாற மாட்டான். பூமியின் மீது அலைந்து திரியக்கூடிய எந்த உயிரினமாக இருந்தாலும் அதற்கு நாம் உணவளிக்காமல் இல்லை, நாமே சிறந்த உணவளிப்பாளன். இப்படியெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல வாக்களித்து விட்டு சோற்றுக்கு வழி இல்லை, அதனால் நீங்க கடன் வாங்குங்கிற ஒரு நிலையை யாருக்காவது ஏற்படுத்துவானா? பெருமை, ஆடம்பரம், பகட்டு, வீண் விரயம், போலி பந்தா, இதுக்கு தானே கடன். பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, இன்னும் யாரையும் காலேஜ் சேர்க்கல, எந்த பொண்ணையும் கட்டி கொடுக்கல, ஏதோ வீடு கட்டல, ஆனாலும் தலைக்கு மேல் கடன். எளிமையான வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொள்வது நிம்மதியை தரும். அதற்கு மாற்றமாக பெருமையை, ஆடம்பரத்தை தேர்ந்தெடுத்தால் இருக்கிறத நிம்மதியெல்லாம் தொடச்சிக்கிட்டு போயிடும்.
வெறும் அறிவுரை மட்டும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 4192வது செய்தி, 4172வது செய்தி. அன்பானவர்களே, ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் என் வீட்டு வாசலில் அமர்ந்திருந்தேன். அந்த வழியாக வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சைகையில கூப்பிடுறாங்க, இங்க வா. நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகில் சென்றேன். என்னுடைய கையை நபிகளார் பிடித்து கொண்டார்கள். இருவருமாக நடந்து சென்று நபிகளாருடைய வீட்டிற்கு சென்றோம். முதலில் உள்ளே சென்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு எனக்கு அனுமதி கொடுத்தார்கள், என்னை அழைத்தார்கள், நானும் உள்ளே சென்றேன். ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்குதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏதாவது சாப்பிடுவதற்கு இருக்கிறதா? வீட்டில் உள்ளவர்கள் 3 ரொட்டிகளை கொண்டு வந்து வைக்கிறாங்க. 3 ரொட்டி. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க 1.5 ரொட்டி எடுத்துக்கிட்டாங்க, எனக்கு 1.5 ரொட்டி. அது விரிவா சொல்றார். முதல்ல 1 ரொட்டி எடுத்து ரசூலுல்லாஹ் தனக்கு வச்சாங்க, பிறகு 1.5 எடுத்து எனக்கு வச்சாங்க, பிறகு மீதமுள்ள 1 ரொட்டியை 2ஆக பீத்து எனக்கும் அவர்களுக்கும் பாதி பாதியாக வைத்துவிட்டு, இதை தொட்டு சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதா வீட்டாரிடம் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், அரபு தீபகற்பத்துடைய ஜனாதிபதி, இதை தொட்டு சாப்பிட ஏதாவது சால்லாம் குழம்பு இருக்கா? வீட்டாரிடமிருந்து பதில் வருகிறது, வினிகர், காடி, வினிகர், சிறுக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புளிப்பு சுவை கொண்ட ஒரு திரவம், அதுதான் இருக்கு. வினிகரா? அது நல்ல குழம்பாச்சே, கொண்டு வாங்க. வினிகர் ரசூலுல்லாவுக்கு நல்ல சால்னாவாக தெரிந்ததென்றால் அவர்கள் எந்த அளவிற்கு தன் வாழ்வில் எளிமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அன்பானவர்களே, அசைவ வாடை இல்லை என்றால் காலையில நாஸ்டாவை கூட நான் தொடமாட்டேன்னு சொல்லக்கூடிய கணவன்மார்கள் தன் கண் முன்னே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எளிமையை கொண்டு வந்து விட்டால் நிம்மதியை தேடி எங்கும் அலைய தேவையில்லை. பெருமை 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 பெருமை. நல்லா இருக்கிற வீட்டை முன்பாகம் பார்க்கிறவங்களுக்கு அலங்காரமா தெரியணும்னு இருக்கிறத சுரண்டிட்டு புதிய ஏற்பாடு. என்னங்க பண்ணீங்க? காசு, கடன் தான். அதை கூட பெருமையா? ஜனாதிபதி, இறை தூதர், வினிகர் கொண்டு வாங்க. அது எவ்வளவு நல்ல குழம்பு, எவ்வளவு நல்ல சால்னா. அது கற்பனைக்கு எட்டார். வினிகர் தொட்டு இன்னைக்கு நோன்பு திறந்த பிறகு 1.5 ரொட்டி சாப்பிடுறதுக்கு நான் தயார். இந்த சபையில் எத்தனை பேர்? வினிகர் நாங்க டேஸ்டுக்கு ஆட் பண்ணுவோம், அதையே மெயின் டிஷ்ஷா? நோ வே. அப்படிதானே? அன்பானவர்களே, எளிமையை தேர்ந்தெடுத்து கொண்டால் இருப்பதை கொண்டு பொருந்திக் கொள்ளக்கூடிய மனோநிலை வந்துவிடும். நிம்மதியை தக்க வைத்துக் கொள்ளலாம். புகாரில் இடம்பெறக்கூடிய 6490வது செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை விட தோற்றத்திலும் செல்வத்திலும் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை நீங்கள் காண நேர்ந்தால், நம்மளை விட பணக்காரராக இருக்கிறார், நம்மளை விட ஹைட்டு, வெயிட்டு, கலர், ஆள் பார்க்கவே ஹான்சம், அப்படியே ஆண் அழகன், இவரை மாதிரி நம்ம இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி நினைக்க வேண்டாம். இவரை மாதிரி பணம் நம்ம கிட்ட இருந்தால் நல்லா இருக்குமே இப்படி நினைக்காதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, உங்களை விட தோற்றத்திலும் செல்வத்திலும் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை நீங்கள் கண்டால், அந்த விஷயங்களில் உங்களை விட கீழ் நிலையில் இருக்கிறார்கள் அல்லவா, அவங்கள பாருங்க, உங்களுக்கு நிம்மதி தானா கிடைச்சிடும். நான் சிமெண்ட் ஷீட், ஆஸ்பட்டா ஷீட் போட்ட வீட்டில் இருக்கிறேன். மாடி வீட்டுக்காரங்களை பார்த்தா வயிறு எரியும், குடிசை வீட்டுக்காரனை பார்த்தா மனசு குளிரும். எது வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்ற வழி. 3 மாடி கட்டியிருக்கிறார், வீட்டுடைய மதிப்பு 2.25 கோடி, கடன் 2.25 கோடி. என்ன பயன்? நான் குடிசை வீட்டில் தான் இருக்கிறேன், எந்த கடனும் என் மீது இல்லை, நான் நிம்மதியாக இருக்கிறேன். எது உங்களுக்கு வேண்டும்? பெருமை. நம்ம வீட்டு கேட் எவ்வளவு தெரியுமா? 1.25 லட்சம். கடன் எவ்வளவுப்பா? 1.25 கோடி. இது எப்படி நிம்மதியை பெற்றுத்தரும்? என் பெயரில் எந்த பத்திரமும் இல்லை, ஆனால் நான் பத்திரமாக இருக்கிறேன். இப்படி சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? உங்களை விட உயர்ந்த நிலையில உள்ளவங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு விதமான மனம் அலைவாயக்கூடிய நிலை வருகிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களை விட கீழே உள்ளவங்களை பாருங்க.
அவருக்கு பல் எவ்வளோ அழகா இருக்கு, எனக்கு ஒரு பல்லு நீட்டிக்கிட்டு இருக்கு, 2 பல்லு நீட்டிக்கிட்டு இருக்கு. அவரை பார்த்தீங்கன்னா அவரை விட நான் பரவாயில்லை. அவருக்கு ஹேர் ஸ்டைல் எவ்வளோ அழகா இருக்கு, இங்க ஒருத்தருக்கு ஹேரே இல்லையே, அதை விட நீ பரவாயில்ல இல்லை. இப்படி பார்த்து பழகினால், சுருக்கமாக சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், உன்னை விட மேல உள்ளவனை பார்த்து உனக்கு ஒரு விதமான நிம்மதியற்ற நிலை வருகிறதா, உன்னை விட கீழே உள்ளவனை பாரு, தானா நிம்மதி கிடைச்சிரும். மூன்றாவதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு நிம்மதி வேணுமா, உங்களுடைய நோக்கத்தை உங்களுடைய இலக்கை மறுமையாக ஆக்கிக் கொள்ளுங்கள், தானா நிம்மதி கிடைச்சிடும். உலகத்தில் உள்ள எந்த சிரமமும் சிரமமாகவே தெரியாது. ஏன்? நான் இதுக்காக வரல, என்னுடைய நோக்கம் வேற. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 2947வது செய்தி, நீண்ட ஹதீஸ். மனைவிமார்களுடைய சில அணுகுமுறையால் கோபமடைந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாதம் மனைவிமார்களோட வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு மஸ்ஜிது நபவியில மேல் பகுதியில் ஒரு பரன் மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே போய் தங்கிக்கிறாங்க. தொழுகைக்கு வருவாங்க, மக்களுக்கு தொழ வைப்பாங்க, திரும்ப அந்த பகுதிக்கு போயிடுவாங்க. எந்த மனைவிமார் வீட்டுக்கும் ஒரு மாதம் வரமாட்டேன்னு சொல்லி முடிவெடுத்த காலம் அது. நீண்ட ஹதீஸ். நிகழ்வு என்ன? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வர்றாங்க. ரபாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த அறைக்கு வாசல்ல இருக்கிறார். யாராவது வந்தா நபிகளார் இடத்துல அனுமதி கேட்க, இது போன்ற பணிகளுக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹை சந்திக்கணும், எனக்கு அனுமதி வாங்கி கொடுங்க. அந்த நபர் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறார், அனுமதி கிடைக்கல, திரும்ப அமைதியா இருக்கிறார். 3 முறை கேட்டுவிட்டு 3வது முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி கிடைக்கிறது. அந்த படியின் மேல் ஏறி செல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகளார் தங்கி இருந்த அந்த அறையை நான் பார்த்தேன். சா அப்படின்னு ஒரு அளவு இருக்கு அரபியில, நம்ம ஃபித்ராவுக்கெல்லாம் அந்த அளவு சொல்லுவோம். ஒரு 2 கை நிறைய அள்ளி போட்டோம்னா ஒரு முத் அப்படின்னு சொல்லுவோம். 4 முறை அள்ளி போட்டா அந்த அளவுக்கு தான் ஒரு சான்னு சொல்லப்படும். ஒரு சா அளவிற்கு பதனிடப்படாத கோதுமை ஒரு மூலையில கிடந்தது. இவ்வளவு ஒரு 2.5 கிலோ கோதுமை. கருவேல மரத்துடைய இலை அதே அளவுக்கு ஒரு மூலையில் கிடந்தது. பிறகு பதனிடப்படாத ஒரு ஆட்டு தோல் தொங்கி கொண்டிருந்தது. இதை தவிர நபிகளார் தங்கி இருந்த அந்த அறையில் நான் வேறு எதையுமே பார்க்கவில்லை. அதை சொல்லிட்டு சொல்றாங்க, நபிகளார் அந்த பாயில் படுத்திருந்தார்கள். உடம்புல எதுவுமே துணி இல்லாத காரணத்தால் அந்த பாயுடைய அடையாளம் அவருடைய விலாப்புறங்களில் வரி வரியாக இருந்ததை நான் பார்த்தேன். என்னையும் மீறி என்னால் கட்டுப்படுத்த முடியாமல் நான் அழுது விட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கோபத்தின் பிறப்பிடம், வாளை உருவுவதற்கு தயார் என்று நாம் எல்லாம் நம் மனதில் பதிய வைத்திருக்கிறோமே, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நிலையை பார்த்து விட்டு நான் அழுது விட்டேன். கேட்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே ஏன் அழுறீங்க? யா ரசூலுல்லாஹ், அந்த கைசர் கிஸ்ராவுடைய மன்னர்கள் எல்லாம் தோட்டம் துறவுகளிலும் கனி வர்க்கங்களிலும் உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய தூதராகிய நீங்கள் இப்படி சிரமப்படுகிறீர்களே. சொன்னார்கள் அன்னரம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே, அவர்களுக்கு இம்மையும் நமக்கு மறுமையும் என்பதை நீங்கள் அறியவில்லையா? அன்பானவர்களே, வெறும் பயான் செய்வதற்காக அல்ல இந்த வாசகங்கள். பேசக்கூடிய நான், கேட்கக்கூடிய நீங்கள் நம்முடைய வாழ்வில் இவற்றை அப்ளை செய்து பார்க்க வேண்டும், பொருத்தி பார்க்க வேண்டும். நிம்மதி கிடைக்குமா இல்லையா? இஸ்லாம் உலகமே வேணாம்னு சொல்லல, காடோ செடியோன்னு நீங்க துறவியா போங்கன்னு சொல்லல. இருப்பதை கொண்டு பொருந்தி கொள்ளக்கூடிய பழக்கத்தை உங்களுக்குள் ஏற்படுத்துங்கள், நிம்மதி தானாக கிடைத்துவிடும். மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அலைகிறது, தேடுகிறது. ஒரு இடத்திலே ஒருவர் வேலை செய்கிறார், முதலாளிக்கு தெரியாமல் அவருடைய பணத்தை அபகரிக்கிறார், அல்லது முதலாளி அந்த பணத்தை எனக்கு கொடுத்து விடுவாரா என்று எதிர்பார்க்கிறார். உறவினர், நண்பர், அவருடைய உடைமைகள் நமக்கு கிடைத்து விடாதா? வியாபாரத்தில் ஒருத்தரோட பார்ட்னரா இருக்கிறோம், எப்படியாவது பார்ட்னரை கழட்டி விட்டு இந்த முழு வியாபாரத்தை நாம அபகரிக்கலாமா? மனம் ஏன் இயங்குகிறது? இருப்பதை கொண்டு பொருந்தி கொள்ளாமல், மறுமையை நோக்கமாக கொள்ளாமல் ஏற்படக்கூடிய ஒரு பதட்டம்,
நிம்மதியை இழக்க செய்கிறது. அவர்களுக்கு இம்மையும் நமக்கு மறுமையும் என்பதை உமரே உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பது மறுமையை இலக்காக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற தகவலை நமக்கு தெளிவாக பதிவு செய்கிறது. துனியாவே வேணாவா அப்படி புரிஞ்சுக்க கூடாது. திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 201வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், "வ மின்ஹும் மை யகூலு ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார்." யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் எங்களுக்கு நல்லதை கொடு, மறுமையிலும் எங்களுக்கு நல்லதை கொடு, நரக வேதனையை விட்டு எங்களை காப்பாற்று. இப்படி துவா கேட்கும்படி அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். உலகம் தேவை இல்லை என்று இஸ்லாம் சொல்லவில்லை. உலகம் தேவை, மறுமை நோக்கம். யார் இதை புரிந்து கொண்டாரோ அவருக்கு நிம்மதி கிடைத்துவிடும். அடுத்ததாக இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி, அன்பிற்குரியவர்களே, விதியை நம்புதல். மனிதர்களிடத்துல அது பஞ்சமாகி போன ஒரு விஷயம். விதியை நம்புறதுன்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில்தான் பெரும்பாலான மனிதர்களுடைய வாழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய அடிப்படை என்ன? நம்ப வேண்டிய 6 அம்சங்களில் ஒன்று விதி. அந்த விதியை நம்புறதுக்கு முன் நிலையாக இன்னொரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இந்த பயிற்சி வந்துவிட்டால் விதியை நம்புதல் என்கிற அந்த முயற்சிக்கு நாம் சென்று விடுவோம். அது என்ன? எது நடந்தாலும் அதற்கு பகரமாக அல்லாஹ் வேறொன்றை கொடுப்பான். இந்த பயிற்சி நமக்குள்ள வரணும். ஒரு பாதிப்பு ஏற்படுகிறதா, அல்லாஹ் செஞ்சால் ஒரு நன்மை இருக்கும், அல்லாஹ் அதுக்கு பகரம் தருவான். இப்படிப்பட்ட ஒரு நமக்குள்ளான ஒரு பயிற்சி. புகாரில் இடம்பெறக்கூடிய 5641வது செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஃமினுக்கு ஒரு முள் குத்துவது உட்பட ஆக குறைந்த சிரமம் முள் குத்துவது, முள் தைப்பது. அது ஒன்றும் பெரிய பாரமான விஷயம் அல்ல. ஒரு முள் தைப்பதுங்கிறது மிகச்சிறிய ஒரு துன்பம். ஒரு மூமினுக்கு ஒரு முள் தைப்பது உட்பட அவருக்கு ஏற்படக்கூடிய துன்பம், தொல்லை, துக்கம், கவலை, நோய், மனவேதனை எல்லாமே ஒன்னோடு ஒன்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். எதுவாக இருந்தாலும் அதற்கு பகரமாக அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை. துன்பம், தொல்லை, துக்கம், கவலை, நோய், மனவேதனை, முள்ளு குத்துவது எதுவா இருந்தாலும் சரி, இதுக்கு பதிலா அல்லாஹ் நமக்கு ஏதாவது தருவான். என்ன தருவான்? நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். இந்த நம்பிக்கை வந்துவிட்டால் இழப்பீடுகள் ஏற்பட்டால் கூட நம்மால் நிம்மதியாக இருக்க முடியும். இந்த பயிற்சி தான் விதியை நம்புதல்ங்கிற முயற்சிக்கு நம்மளை கொண்டு போய் விடுது. திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 216வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், وَعَسَىٰ أَن تَكْرَهُوا شَيْئًا وَهُوَ خَيْرٌ لَكُمْ وَعَسَىٰ أَن تُحِبُّوا شَيْئًا وَهُوَ شَرٌّ لَكُمْ. ஒன்றை நீங்கள் விரும்புவீர்கள், அது உங்களுக்கு கெட்டதா இருக்கும். ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு நல்லதா இருக்கும். நீங்க விரும்புறதெல்லாம் நல்லதா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க வெறுக்கிறதெல்லாம் கெட்டதா இருக்கணும்னு அவசியம் இல்லை. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ்வே அறிந்தவன், நீங்கள் அறிய மாட்டீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை அல்லாஹ் நாடுறானோ அதை பொருந்திக்கோங்க. உங்க மனசு விரும்புறது தான் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த பயிற்சி வந்துவிட்டால் நிம்மதி வந்துவிடும். இதையே அல்லாஹ் 57வது அத்தியாயம் 23வது வசனத்தில் சொல்லுகிறான், லிகைலா தஅஸ வலா மா ஃபாத்தக்கும் வலா தஃபரஹு பிமா ஆதாக்கும். இழந்து விட்டவற்றை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் இருக்கவும், கிடைத்தவற்றை கொண்டு நீங்கள் கர்வம் கொள்ளாமல் இருக்கவும் அல்லாஹ் உங்களுக்கு விதியை ஏற்படுத்தி இருக்கிறான். ஏதாவது கிடைக்குதா தலகால் புரியாம ஆடுறது, ஏதாவது லாஸ் ஆயிருச்சா அப்படியே துவண்டு போய் உட்கார்ந்து, ரெண்டுமே வேணாம். எது நடந்தாலும் இது அல்லாஹ்வுடைய நாட்டோங்கிற பயிற்சியை மனசுக்கு கொடுங்க, நிம்மதி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முஸ்லிம் இடம்பெறக்கூடிய 5168வது செய்தி, அப்படி நடந்திருந்தால் இப்படி ஆகி இருக்கும், இப்படி நடந்திருந்தால் அப்படி ஆகி இருக்கும் என்று சொல்லாதே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நம்ம எல்லாருமே சொல்றோம் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். எல்லோருடைய வாயிலும் வருகிறது, நான் போயிருந்தா அந்த வேலை முடிஞ்சிருக்கும், ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா மேட்ரு க்ளோஸ், இப்படிதான் பேசுறோம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே சொல்றாங்க, இப்படி நடந்தால் அப்படி ஆகி இருக்கும், அப்படி நடந்திருந்தால் இப்படி ஆகி இருக்கும் என்று சொல்லாதே. அல்லாஹ் நாடியது நடந்தது என்று சொல், மனம் தானாக அமைதியாயிடும். அன்பானவர்களே, இந்த பயிற்சிகளை நமக்குள் கொடுத்து நாம் நிம்மதிக்கு சொந்தக்காரர்களாக ஆக முயற்சிப்போம். அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிர்